ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹீலிங் ரெசிபிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஹீலிங் ரெசிபிஸில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, நான்வெஜ் ரெசிபியில் ஒரு சூப்பரான மீன் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். எந்த மீனா இருந்தாலும் பரவாயில்ல, முள் அதிகமா இல்லாத மீனா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் காணங்கத்தை மீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மீனை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கிலோ மீன் அளவுக்கு நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3 நிமிஷம் பாயில் ஆனாலே போதும். ரொம்ப நேரம் மீன் குக் ஆகணும்னு இல்லை. ஒரு 3 நிமிஷம் அந்த தண்ணியில கொதிச்ச உடனே நம்ம மீனை தனியா எடுத்துடலாம். இப்போ இதுலேருந்து நம்ம சதை பகுதியை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். முள் இல்லாமல் நல்லா சதை பகுதியை மட்டும் எடுத்துக்குங்க. அதிகமான முள் இல்லாத மீனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. காணங்கத்தை மீனில் நடுவில் இருக்க சதையெல்லாம் எடுத்துட்டு சைடில் முள்ளை எடுத்திங்கனாலே போதும். நல்லா சதை பகுதியாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இப்போ இதை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணுறதுக்காக நம்ம இதை நல்லா பொடி பொடியாக ஆக்கிடலாம். இந்த மாதிரி எல்லா மீனையும் நல்லா உதிரியா ஆக்கி தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ அது கூடவே நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போதே ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம பொடியா உதிர்த்து வச்ச மீன் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதிரியா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அந்த மசாலா கூட மீன் மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிருங்க. இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா முட்டை வெந்து பொடி மாசாக வந்துடும். இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்ன பின்ன எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்க காரம் மீடியமாக தான் இருக்கும். அது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான மீன் பொரியல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மீன் பொரியல் ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசம் சாதம் வச்சுட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டுலாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.